இன்றைக்கி வந்து ரெட் ஹேட் ஹை அவைலபிலிட்டி கிளஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கிளஸ்டர்னா என்னென்னா 2 நோட் அல்லது ஒரு 16 நோட் வரைக்கும் இந்த கிளஸ்டரில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நமக்குள்ள சர்வீஸை லோட் பண்ண போகிறோம், அதாவது அப்ளிகேஷனை. இப்போது கிளஸ்டரில் உள்ள சர்வரில் ஏதோ ஒரு சர்வரில் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்வர் ஹங் ஸ்டேட் போயிட்டு அல்லது ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா அந்த சர்வரில் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் அதே கிளஸ்டரில் உள்ள வேற ஒரு அவைலபிள் நோடுக்கு மூவ் ஆயிரும். அப்போது நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன் டைம் இருக்காது. இதனால தான் நம்ம கிளஸ்டர் கான்ஃபிகர் பண்ணுறோம். இப்போ நம்ம கேஸில் வந்து நான் 3 சர்வர் வச்சுருக்கேன். ஒன்று நோட் 1, நோட் 2, நோட் 3. இதை 3மே நான் கிளஸ்டரில் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு ஒரு சர்வர் வச்சுருக்கேன். அதில் தான் லூசி வெப் இன்டர்ஃபேஸும் கான்ஃபிகர் பண்ண போகிறேன், ஸ்டோரேஜ் சர்வரும் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இப்போ சர்வருக்கு வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, சீமன் சர்வீஸ் தேவைப்படும், அப்புறம் LVM2 கிளஸ்டர் சர்வீஸ் தேவைப்படும், அப்புறம் RG மேனேஜர் தேவைப்படும், அப்புறம் ரிக்கி சர்வீஸ் தேவைப்படும். ரிக்கி சர்வீஸ் என்னன்னா நம்ம பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ரிக்கி சர்வீஸ் தான் மேனேஜ் பண்ணும். ரிக்கி சர்வீஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ரிக்கி சர்வீஸ் மற்ற சர்வீஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடும் கிளஸ்டர் கூட ஆட் பண்ணும்போது. அதேமாதிரி சீமன் சர்வீஸ் வந்து கோரோசிங் சர்வீஸ், இதுதான் கிளஸ்டர் அவைலபிலிட்டியை மேனேஜ் பண்ணுது. LVM2 கிளஸ்டர் சர்வீஸ் இது என்னன்னா CLVMD சர்வீஸ். இப்போ ஒரு நோடில் ஒரு டிஸ்க் இருக்குன்னா அது LVMல கிரியேட் பண்ணியிருந்தோம்னா மற்ற நோடுக்கும் அதே டிஸ்க் வந்து விசிபிள் இருக்கும். RG மேனேஜர்னா ரிசோர்ஸ் மேனேஜர். இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் தான் நம்ம இப்போ அப்ளிகேஷன் சொன்னோம்னா அது அப்ளிகேஷன் வந்து என்னென்ன இருக்கலாம், அப்பாச்சி இருக்கலாம், FTP இருக்கலாம், NFS இருக்கலாம், MySQL இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரிசோர்ஸ், இதை வந்து மேனேஜ் பண்ணி தான் RG மேனேஜர். இந்த 4 சர்வீஸ் ரொம்ப முக்கியமான சர்வீஸ். இதுதான் கிளஸ்டர் வந்து நமக்கு வந்து அவைலபிலிட்டி கொண்டு வந்துடுது. இப்போ இதோடைய ஆர்டர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீமன் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் சீமன் வந்து CLVMD வந்து ஸ்டார்ட் பண்ணும், RG மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணும், அப்புறம் ரிக்கி வரும். அதே மாதிரி தான் இதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா /etc cluster.conf ஃபைல். நம்ம பண்ணக்கூடிய எல்லா சேஞ்சஸுமே இந்த ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து சோர்ஸ் ஃபைல். அதோடைய சேர் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த லொக்கேஷன் தான் இது /usr_share_cluster. இந்த இடத்துல அதோடைய டாக்குமெண்ட் இருக்கும். இப்போ நோடு ஆர்டர் ஸ்டார்ட் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சீமன் CLVMD நீங்கள் GFS2 ஃபைல் சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் RG மேனேஜர். அதேமாதிரி ஸ்டாப் ஆர்டர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் RG மேனேஜர் ஸ்டாப் ஆகும், அப்புறம் GFS2 ஃபைல் சிஸ்டம் ஸ்டாப் ஆகும், அப்புறம் CLVMD ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் தான் சீமன் ஸ்டாப் ஆகும். இதுதான் நோட் ஸ்டார்ட் ஆர்டர் அண்ட் ஸ்டாப் ஆர்டர். இப்போ நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷனில் இவ்வளோ சர்வர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த சர்வரில் தான் ஸ்டோரேஜ் அண்ட் லூசி வெப் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணுறேன். நோட் 1, நோட் 2, நோட் 3 வந்து நான் கிளஸ்டரில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதோடைய டீட்டெயில்ஸ் பாருங்கள். நான் வந்து என்னுடைய IP அட்ரஸ் இதுதான். சர்வருக்கு பார்த்தீங்கன்னா 192.168.19.6. அதேமாதிரி 37 சீரீஸ்லையும் IP வச்சுருக்கேன். அதேமாதிரி நோடு 1க்கு 61, நோட் 2க்கு வந்து 62, நோட் 3க்கு வந்து 63. நான் இப்போ வந்து லாகின் பண்ணுறேன். 192.168.37.6 ஏதோ ஒரு IP லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சர்வரில் லாகின் பண்ணிட்டேன். அதுமாதிரி நோட் 1ல் லாகின் பண்ண போகிறேன். நோட் 1க்குள்ள IP 61 அடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி நோட் 2ல் லாகின் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி நோட் 3லையும் லாகின் பண்ணுறேன். இப்போ 4 நோட்லையுமே லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு SELinux வந்து டிசேபிள் பண்ணணும். இப்போ நம்ம ஆர்கனைசேஷனில் SELinux எனேபிள் பண்ணியிருந்தோம்னா SELinux உள்ள பாலிசியும் நம்மளுடைய ரிசோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். நான் இந்த கேஸில் வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து HTTP பண்ண போகிறேன், FTP பண்ண போகிறேன், NFS பண்ண போகிறேன். அதனால் நான் SELinux வந்து டிசேபிள் பண்ணுறேன். கெட் என்ஃபோர்ஸ் கொடுத்து பாருங்கள், டிசேபிள் இருக்குது. அதுமாரி நோட் 1ல் கெட் என்ஃபோர்ஸ் கொடுத்து பாருங்கள், டிசேபிள் இருக்குது. கெட் என்ஃபோர்ஸ் கொடுத்து பாருங்கள், எனேபிள் இருக்குது. அதனால் vi/etc SELinux config இந்த ஃபைலை போய் நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் கொடுத்துட்டேன். ஒரு வாட்டி ரீபூட் பண்ணிடுறேன் நோட் 2வை. அதுமாதிரி நோட் 3ல் செக் பண்ணி பார்க்கலாம். கெட் என்ஃபோர்ஸ். ஸோ நோட் 3ல் டிசேபிளில் தான் இருக்குது. அடுத்து IP டேபிள்ஸையும் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா
இப்போது ஐபி டேபிள்ஸ் எனேபிள் இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே போர்ட்டை வந்து அலோவ் பண்ணணும். ஐபி டேபிள்ஸ் ரூல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். இந்த கேஸில் நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஆர்கனைசேஷனில் ஃபயர்வால் எனேபிள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்குண்டான போர்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ போர்ட் பார்த்தீங்கன்னா 8084 வந்து லூசிக்குள்ளது, 11111 வந்து ரிக்கிக்குள்ளே போட்டு, அது போக உங்கள் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட போர்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் சர்வருக்குள்ள போர்ட்டையும் நீங்கள் எனேபிள் பண்ணணும். 3260 ஸ்டோரேஜ் சர்வருக்குள்ள ஐஸ்கேசி போர்ட் நான் இப்போ வந்து டிசேபிள் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஐபி டேபிள்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஃபயர்வால் இஸ் நாட் ரன்னிங்னு வந்துட்டு அதே மாதிரி செக் கான்ஃபிக் ஐபி டேபிள் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். செக் கான்ஃபிக் என்னன்னா, இப்போது சர்வர் ரீபூட் ஆகி வரும்போது அந்த சர்வீஸ் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். இதே செக் கான்ஃபிகில் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நம்ம மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தேவைப்பட்டா பாருங்கள், சிஹெச்கே கான்ஃபிக் ஐஃபன் லிஸ்ட் ஐபி டேபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் லெவல் 0, ரன் லெவல் 1, ரன் லெவல் 2, ரன் லெவல் 3, ரன் லெவல் 4, ரன் லெவல் 5, ரன் லெவல் 6. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 3யும் 5 தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ரெண்டுத்துலையுமே வந்து ஆஃபில் தான் இருக்குது. இதேமாரி மற்ற நோட்லையும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, நோட் 2 ரீபூட் என்ன வந்து ஆன்லைனில் வந்துட்டான்னு செக் பண்ணலாம். அதுமாதிரி நோட் 3லையும் ஐபி டேபிள்ஸை ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்து நெட்வொர்க் மேனேஜர் இதையும் ஸ்டாப் பண்ணிடுறேன். எதுக்குன்னா, இப்போது நம்மள்ட்ட வந்து 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 19 சீரீஸில், ஒன்று 37 சீரீஸில். நெட்வொர்க் மேனேஜர் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதனால நான் அதையும் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர்வாலும் ஆஃபில் இருக்குது, நெட்வொர்க் மேனேஜரும் ஆஃபில் இருக்குது, அது ஸ்டாப்பில் இருக்குது. நோட் 2லையும் செக் பண்ணிடலாம், நோட் 3லையும் செக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்கிட்ட டிஎன்எஸ் சர்வர் கிடையாது, அதனால் நான் லோக்கல் டிஎன்எஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ஹோஸ்ட் டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, 19 சீரீஸ் நம்ம ஹோஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நோட் 2ல செக் பண்ணுறேன். நோட் 2லையும் ஆட் பண்ணியிருக்கேன், நோட் 1ல ஆட் பண்ணியிருக்கேன், சர்வர் நோட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து லோக்கல் டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் 4 சர்வர்லையுமே. உங்கள்கிட்ட சர்வர் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைலை இடிசி ஹோஸ்ட்ஸ் அந்த ஃபைலை போய் நீங்கள் ஆட் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் எம் கான்ஃபிகர் பண்ணணும். எம் கான்ஃபிகர் வந்து உங்கள்கிட்ட எம் ரெபாசிட்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம் ரெபாசிட்டி இல்லைன்னா நீங்கள் லோக்கலாக ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல்லேருந்து எம் ரெபாசிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஐஎஸ்ஓ இமேஜை நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது ஐஎஸ்ஓ இமேஜில் உள்ள டீட்டெயில்ஸ் இதுதான். ஒன்று பேஸ், ஒன்று ஹை அவைலபிலிட்டி, ஒன்று ரிசைலிங் ஸ்டோரேஜ். இதை நான் 3மே ஸ்டோர் பண்ணுறேன். இதே மாதிரி நோடு 1க்கும் போகிறேன். நோட் 2க்கு போகிறேன். நோட் 3. எம் க்ளீன் ஆல் கொடுத்துக்கேன். எம் ரெப்போ லிஸ்ட். இப்போ நம்மளுடைய ரெபாசிட்டி வந்து லிஸ்ட் பண்ணிடும். இதே மாதிரி மற்ற நோட்லையும் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம எல்லா நோட்லையுமே வந்து எம் ரெபாசிட்டரி வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சர்வரில் நம்ம ஐஸ்கேசி டார்கெட் யூட்டில்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம லன்னை வந்து கிளைண்ட் மிஷினுக்கு ஸ்டோர் பண்ணுது. இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கசி டார்கெட் யூட்டில்ஸ் இந்த பேக்கேஜ் அதோட டிபெண்டன்சி பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்போ 5 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுது. எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அதோடைய சர்வீஸை எனேபிள் பண்ணணும். இதோடைய சர்வீஸ் நேம் பார்த்தீங்கன்னா TGTD ஸ்டார்ட் அண்ட் செக் கான்ஃபிகில் வந்து எனேபிள் பண்ணிட்டேன் ரன் லெவல் 3 அண்ட் 5லையும். இப்போ இந்த கான்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். கான்ஃபிக் ஃபைல் கடைசி ஃபைல் லைன் போயிருக்கோங்க. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த டிஸ்க் நேம் வந்து எஸ்டிபி. நான் அதை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் LSBLK SDB டிஸ்க் இருக்குது 10 GB. இந்த டிஸ்க்கை தான் நான் வந்து இந்த target.conf ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் சர்வீஸை. ஓகே, சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணியாச்சு. இப்போது TGT-admin-s இதை கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் LUN1 இருக்குது. LUN1 பார்த்தீங்கன்னா /dev/SDB disk. இது வந்து ACL என்ன இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 61, 62, 63 19 சீரியஸ் அண்ட் 61, 62, 63 37 சீரிஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சர்வர் எண்டில் வந்து முடிஞ்சிட்டு நம்ம ஸ்டோரேஜ் வந்து கன்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ கிளைண்ட் நோட்லேருந்து நம்ம வந்து லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம். கிளைண்ட் நோடுக்கு வந்து ஸ்கசி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்கசி இனிஷியேட்டர் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கசி இனிஷியேட்டர் யூட்டில்ஸ் இந்த பேக்கேஜ் தான் நம்ம சர்வர் கூட கனெக்ட் பண்ணும். நம்ம கிளைண்ட் மிஷின் டு சர்வருக்கு. அதே மாதிரி நோட் 2ல இன்ஸ்டால் பண்ணிடலாம். -y கொடுத்துருக்கேன். ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிட்டு நோடு 3லேயே அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறேன். -y ஓகே, நோட் 3லேயே இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணி விட்ருவோம். ஐஸ்கேசி இன்ஸ்டியூட்டோட சர்வீஸ் நேம் இதுதான் ISCSI. இதுதான் அதோடைய சர்வீஸ் நேம். நம்ம வந்து ரன் லெவல் 3 அண்ட் 5ல வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணணும் டிஸ்கை. ஐஸ்கேசி ADM-M டிஸ்கவரி -TST-P அதோடைய IP அட்ரஸ் அதோடைய போர்ட் நம்பர். இப்போது 19 சீரீஸ்க்கு வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி 37 சீரீஸ்க்கும் டிஸ்கவர் பண்ணணும். ஏன்னா நம்ம மல்டிபாத் கன்ஃபர் பண்ண போகிறோம். டிஸ்கவர் பண்ணிட்டேன். LSBLK பாருங்கள். இப்போ நம்மள்ட்ட எந்த டிஸ்க்கும் இல்லை. SDA டிஸ்க் இருக்குது. SDA டிஸ்கில் வந்து நம்ம ரூட் ஃபைல் சிஸ்டமும் பூட் ஃபைல் சிஸ்டமும் கன்ஃபர் பண்ணியிருக்கோம். SR0 வந்து பார்த்தீங்கன்னா CD-ROM வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். இதேமாதிரி மற்ற சர்வர்லையும் நம்ம வந்து பண்ணிடலாம், டிஸ்கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லா நோட்லையும் டிஸ்கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதான் கமாண்ட் ISKC-ADM-M node -p அதோடைய IP அட்ரஸ் -t IKN நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவர் பண்ண நேம் இதுதான். டிஸ்கவர் பண்ணீங்கன்னா ikn.2020-06.com.example:LUN1. நம்ம இப்போ -L லாகின் -U லாக் அவுட் -O டெலீட் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய செஷன் வந்து டெலிட் ஆயிரும் நம்ம டிஸ்கவர் பண்ணது. இப்போ நான் லாகின் மட்டும் பண்ணுறேன். லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு
இப்போ எல்எஸ் பிஎல்கே செக் பண்ணி பாருங்கள். எஸ்டிபி டிஸ்க் வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து எதுக்காண்டி ஆட் ஆயிருக்குன்னா, இப்போ நான் வந்து 19 சீரிஸ் மூலமாக லாகின் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி இப்போ 37 சீரிஸ் மூலமாக லாகின் பண்ணும்போது 1 more டிஸ்க் வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ எல்எஸ்பிஎல்கே செக் பண்ணி பாருங்கள். எஸ்டிபி அண்ட் எஸ்டிசி ரெண்டுமே 10 GB. ஏன்னா ஒரே டிஸ்க்கை தான் நம்ம 2 நெட்வொர்க் மூலமாக ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இதே இது மற்ற நோட்லையும் பண்ணும். ஓகே, நோட் 2ல் முடிஞ்சிட்டு நோட் 3லையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 நோட்லையுமே வந்து டிஸ்கில் வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏதாவது இந்த செஷன் செக் பண்ணலாம் இருந்தால் ஐஸ்கிசி ஏடிஎம் -M செஷன் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும் எத்தனை செஷன் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம 2 செஷன் இருக்குது. ஒன்று வந்து 19 சீரிஸில், ஒன்று 37 சீரிஸில். ஒரே டிஸ்க்கை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ மல்டிபாத் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இப்போது எம் இன்ஸ்டால் டிவைஸ் மேப்பர் மல்டிபாத் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஒய் கொடுத்துக்கோங்க. டிவைஸ் மேப்பர் மல்டிபாத் இன்ஸ்டால் ஆகுது. அதோடைய டிபெண்டன்சி சர்வீஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நோட் 2லையும் இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, நோட் 3லையும் மல்டிபாத் இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, மல்டிபாத் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மல்டிபாத் இன்ஸ்டால் பண்ணாலும் அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் நமக்கு வந்து வந்திருக்காது. டிஃபால்ட்டாக நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த சேட் டாக்குமெண்ட்லேருந்து நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் அதோடைய சேட் டாக்குமெண்ட் ஃபைலு multipath.conf. இது வந்து டிஃபால்ட் ஃபைல். இந்த ஃபைலிலே போதும் நமக்கு வந்து. ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த லொக்கேஷனில் இடிசி லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இதே மற்ற சர்வர்லையும் பண்ணிடலாம். அப்புறம் மல்டிபாத் சர்வீஸ் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எனேபிள் பண்ணிடலாம். இதை பண்ணலுக்கு முன்னுக்கூட்டி எல்எஸ்பிஎல்கே செக் பண்ணி பாருங்கள். இன்னும் 2 டிவைஸ் மட்டும் தான் இருக்குது, எஸ்டிபி அண்ட் எஸ்டிசி. இன்னும் எம்பாத் வந்து கிரியேட் ஆகலை. நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்தோம். அதோடைய ஃபைல் நம்ம வந்து மல்டிபாத்தான ஃபைலும் இடிசி லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணிட்டோம். எப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணுறோமோ, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அப்போ இது வந்து எம்பாத் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ எல்எஸ்பிஎல்கே செக் பண்ணி பாருங்கள். எம்பாத் ஏ வந்து கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதே தான் மற்ற நோடுக்கும் பண்ணணும். ஸோ எல்எஸ்பிஎல்கே செக் பண்ணி பாருங்கள். எல்எஸ்பிஎல்கே. ஸோ இப்போ என்ன நடந்துக்குன்னா, ஒரு ஸ்டோரேஜ் சர்வரில் எஸ்டிபின்னு ஒரு 10 GB டிஸ்க்கை நான் 3 கிளைண்ட் நோடுக்கு ஷேர் பண்ணேன். 3 கிளைண்ட் நோட்லையும் ஐஸ்கேசிக் இனிஷியேட்டர் மூலமாக நம்ம வந்து லாகின் பண்ணோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் எம்பாத் மூலமாக அந்த 2 நெட்வொர்க்கில் தான் ஒரு இதாக மாற்றிருக்கோம். அது எஸ்டிபி எஸ்டிசி டிஸ்கில் வந்து எம்பாத்னு ஒரு காமன் நேமில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம வந்து எல்விஎம் கிரியேட் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து அடிஷ்னல் கமாண்ட். நம்ம இதை செக் பண்ணலாம் தான் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து அந்த எம்பாத்துக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். எல்எஸ்பிஎல்கே பார்த்தீங்கன்னா எம்பாத் ஏ இது வந்து எஸ்டிபிக்குள்ளது, எஸ்டிசிக்குள்ளது. ரவுண்ட் ராபின்ல இருக்குது. அதுக்குள்ளே பாலிசி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவ், இது எனேபிள், ரன்னிங். அப்புறம் நம்ம வந்து கிளஸ்டர் எல்விஎம் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கிளஸ்டர் எல்விஎம் எதுக்காண்டி கான்ஃபிகர் பண்ணுறோம்னா, ஒரு நோடில் ஒரு எல்விஎம் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம்னா அதே பார்ட்டிஷன் மற்ற 2 நோட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அல்லது என்னென்ன கிளஸ்டரில் என்னென்ன நோட்லாம் ஆட் ஆகிருக்கோ எல்லா நோட்லையும் சேம் பார்ட்டிஷன் வந்து விசிபிள் ஆகும். அதுக்காக நம்ம கிளஸ்டர் எல்விஎம் கான்ஃபிகர் பண்ணுறோம். அதுக்கு வந்து லாக்கிங் டைப்பை வந்து நம்ம வந்து 3ன்னு மாற்றணும். டிஃபால்ட்டாக வந்து 1 இருக்கும், அதை நம்ம 3ன்னு மாற்றணும். இப்போ பாருங்கள், லாக்கிங் டைப் வந்து 3 இருக்குது, 1 இருக்குது, இதை நம்ம 3ன்னு மாற்றணும். மேனுவலாக கூட மாற்றலாம் தான் மாற்றிக்கலாம். இடிசி lvm.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இங்கே 1 இருக்குது, இதை நீங்கள் 3ன்னு செக் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், லாகிங் டைப் வந்து 3ஆக மாறிட்டு. இதே மற்ற நோட்லையும் பண்ணணும். நீங்கள் அப்படியும் பண்ணலாம். அல்லது lvm conf -enable -cluster இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். அதேமாதிரி நோட் 3லையும் பண்ணிடுறேன்.
இப்போ கிரப் பண்ணி பாருங்க. இப்போ லாகின் டைப் 3 இருக்குது, நோட் 2லையும் 3 இருக்குது. ஸோ நம்ம வந்து மேனுவலாக கூட மாடிஃபை பண்ணிக்கலாம், அல்லது இந்த கமாண்ட் மூலமாக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். லாகின் டைப் வந்து 3 இருந்தால் தான் கிளஸ்டர் LVM வந்து ஆக்டிவ் ஆகும். இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் முடிஞ்சுக்கோம். இப்போ லூசி சர்வர் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். லூசி சர்வர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டோரேஜ் சர்வரில் தான் லூசி பண்ண போகிறோம். அதனால் ஸ்டோரேஜ் சர்வரில் லாகின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எம் இன்ஸ்டால் லூசி இது மட்டும் போதும். -y கொடுத்துருக்கேன். இப்போ லூசிக்குள்ளான எல்லா பேக்கேஜஸுமே இன்ஸ்டால் ஆயிரும். அதோடைய டிபெண்டன்சிஸ், ஓகே. லூசி பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இன்ஸ்டலேஷன். நம்ம அதோடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதோடைய சர்வீஸ் நேம் பார்த்தீங்கன்னா லூசி தான். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எனேபிள் பண்ணிட்டோம் 3 ஃபைலை. இப்போது லூசி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்மள்ட்ட இப்போ சொல்லிட்டு பாயிண்ட் யுவர் வெப் ப்ரௌசர் டு https://server.example.com:8084 இது அதோடைய URL அண்ட் போர்ட் நம்பர். நமக்கு வந்து DNS கான்ஃபிகர் பண்ணலனால நம்ம IP அட்ரஸ் மூலமாக அதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். https://192.168.37.6:8084. இப்போ என்கிட்ட DNS இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக URL மூலமாக அந்த server.example.com மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ DNS இல்லாதனால நான் வந்து IP அட்ரஸ் மூலமாக ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட்னு வருது. அதனால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இதில் நமக்குள்ள யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது server.example எந்த ரூட்டுக்குள்ளே யூசர் நேமோ அது பாஸ்வேர்டு தான் கொடுக்க போகிறோம். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக யூசர் கிடையாது லூசி இன்டர்ஃபேஸுக்கு. ஓகே, நம்ம இப்போ லூசி இன்டர்ஃபேஸ்க்குள்ள லாகின் பண்ணிட்டோம். லூசி இஸ் a graphical user interface that you can use to administrate the Red Hat high availability and add-on nodes. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை ஓகே கொடுத்துட்டேன். இப்போ லூசி இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளைண்ட் நோடில் வந்து கிளஸ்டர் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது ரிக்கி, அந்த சீமேன் பேக்கேஜ், RG மேனேஜ்மெண்ட் பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்துருந்தேன். கோரஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, மாட் கிளஸ்டர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, ரிக்கி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, GFS இன்ஸ்டால் ஆகும், CLVM இன்ஸ்டால் ஆகும். ஸோ என்னென்ன பேக்கேஜ்லாம் தேவையோ எல்லா பேக்கேஜுமே இன்ஸ்டால் ஆகிரும். சீமேன் பேக்கேஜ் தான் கிளஸ்டருக்குள்ள மெயின் கான்ஃபிகரேஷன் பேக்கேஜ். ஓகே, நோட் 1ல் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிட்டு அதேமாதிரி நோட் 2ல் இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். -y கொடுத்துருந்தேன். நோட் 2ல் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிட்டு இப்போ நோட் 3ல் இன்ஸ்டால் பண்ணலாம். -y கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஒரு ரிக்கின்னு ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க எல்லா நோட்லையுமே. ஏன்னா நம்ம வந்து ரிக்கி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனால இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப் ricky/etc பாஸ்வேர்டு அதுமாரி ஷேடோ ஃபைலில் செக் பண்ணி பாருங்க. பாஸ்வேர்டு எதுவும் செட் பண்ணல, அதனால் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்ட்
இப்படியும் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அல்லது எக்கோ ரெட் ஹேட் பாஸ்வேர்ட் ஸ்டாண்டர்ட் இன்புட் டு ரிக்கி யூசர் இப்படியும் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ 3 நோட்லையுமே ரிக்கி யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிக்கி ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்ஸ்டால் இருக்குது, ஆனால் ரன்னிங்கில் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரிக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு ஐமேஸ் சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங்கில் இருக்குது. இதே மற்ற நோட்லையும் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து நோடில் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது போக மற்ற சர்வீஸ்லாம் உண்டு. இந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம கிளஸ்டர் கூட ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளஸ்டர் அந்த சீமன் சர்வீஸை மேனேஜ் பண்ணிக்கிறோம். அதாவது கிளஸ்டரே வந்து ஸ்டார்ட் பண்ணி எனேபிள் பண்ணிடும். இப்போ பாருங்கள், இதோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 லெவலில் எல்லாத்தையுமே ஆஃபில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் மற்ற பேக்கேஜும் சீமனும் அதுதான். இது எல்லாத்தையுமே வந்து கிளஸ்டர் சர்வீஸை மேனேஜ் பண்ணிடும். கோரஸ் இன்கி ஸ்டாப்டு அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2 லெவல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொத்தம் 4 சர்வீஸ் ரொம்ப முக்கியம். சீமன் சர்வீஸ், சிஎல்விஎம்டி சர்வீஸ், அப்புறம் ஆர்ஜி மேனேஜர் சர்வீஸ். இந்த 4 சர்வீஸ் வந்து இது போக ரிக்கி சர்வீஸ் வந்து அதுதான் கிளஸ்டர் நம்ம கிளைண்ட் கான்ஃபிகரேஷன் சர்வீஸ். இப்போ ரிக்கி சர்வீஸ் மட்டும் ஆனில் இருந்தால் போதும், மற்ற சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் ஸ்டேட்டஸில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா நோட்லையுமே. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா கிரியேட் கிளஸ்டர் யூசிங் வெப் இன்டர்ஃபேஸ். நம்ம வெப் இன்டர்ஃபேஸில் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டோம். லூசிங்கிறது ஒரு காமன் ஒரு பேஸ் இன்டர்ஃபேஸ் தான், அதாவது யூஏ இன்டர்ஃபேஸ். இதில் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா கிளைண்ட் நோட்லையும் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. கிளஸ்டர் நோட்லையுமே இது மூலமாக இந்த லூசி சர்வர்லேருந்து உங்களுடைய கிளஸ்டர் நோடுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிளஸ்டரை வந்து ஆட் கொடுத்துக்கலாம், அல்லது இதுலேயே மூலமாக கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான். இந்த சர்வீஸ் மூலமாக நம்ம கிளஸ்டர் சர்வீஸ் வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். இதை கமாண்ட் லைன்லையும் பண்ணிக்கலாம், நம்ம லூசி மூலமாக பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி கை மோடில் பண்ணலாம், அதுக்கப்புறம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம்.